Hey guys, இன்னைக்கு வீடியோவில் winged eyeliner look எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐலிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஐலிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரைமர் ஆர் ஐஷேடோ பேஸ், நான் இப்போ கன்சீலர் யூஸ் பண்ணுறேன். எனக்கு லைட்டாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கனால நான் கன்சீலர் யூஸ் பண்ணி என்னோடய ஐலிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணி கன்சீலரை செட் பண்ணிக்கிறேன். நான் லாக்மி இன்ஸ்டா லைனர் யூஸ் பண்ணுறேன். இந்த விங் வரைகிறதுக்கு அவுட்டர் கார்னர்லேருந்து ஒரு சின்னதாக ஒரு லைன் அப்வர்ட் டைரெக்ஷனில் வரையணும். நெக்ஸ்ட் நம்ம லேஷ் லைன்லேருந்து ஒரு டயக்னலாக ஒரு லைன் வரைஞ்சி அதை நம்ம விங் லைன் கூட ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த ட்ரையாங்கிளை ஃபில் பண்ணிடலாம். ப்ராடக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னர் கார்னர் கூட இந்த லைனை ஜாயின் பண்ணணும். ஸோ அப்பர் லேஷ் லைனில் ரொம்ப தின் லைனாக கொஞ்சம் கொஞ்சமாக வரையணும். நெக்ஸ்ட் லோவர் லேஷ் லைனில் நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் காஜலை நான் அப்பர் லேஷ் லைனில் அப்ளை பண்ணுறேன். இது டைட் லைனிங். டைட் லைன் பண்ணுறதுனால நம்ம லேஷஸ் ஃபுல்லராகவும் திக்கராகவும் தெரியும். நெக்ஸ்ட்டு ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணி ஐப்ரோஸை ஃபில் பண்ணிக்கிறேன். நான் எட்யூட் ஹவுஸ் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணி நேச்சுரல் லுக் மாதிரி வர மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்பர் லேஷஸ்க்கும் லோவர் லேஷஸ்க்கும் மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். நம்ம ஒரு விங்ட் ஐலைனர் வரைஞ்சாச்சு. இந்த சேம் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்த கண்லேயும் இதே மாதிரி வரையணும். விங் லைனர் பொறுத்த மட்டும் நம்ம நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ண தான் கரெக்டாக வரும். ஃபஸ்ட்டு ஃபியூ டைம்ஸ் நமக்கு கரெக்டாக வராது. இட்ஸ் ஓகே, டிஸ்கரேஜ் ஆகாதீங்க. மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகினராக இருந்தால் ஃபஸ்ட்டு சின்ன விங் லைனர் வரைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு போக போக உங்களோட டிசையர்ட் லென்த்துக்கு நீங்கள் விங் லைனர் வரைஞ்சிக்கலாம்.